ஆண்டவராகிய இயேசு சொன்னார், எருசலேம் வீதியிலே அவர் கொண்டு போய் கொண்டிருக்கிற போது அநேக ஸ்திரீகள் என்ன செய்தார்கள்? அழுது கொண்டு போனார்கள். அப்பொழுது இயேசு சொன்னார், நீங்க எனக்காக என்ன செய்ய வேண்டாம், அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க, அழுங்க. எல்லாரும் நம்ம சொல்லணும், எனக்கும் என் பிள்ளைக்காக நான் என்ன செய்யணும், அழணும். உங்கள் என்கிற வார்த்தையில அந்த இடத்துல உங்களை எடுத்துட்டு என்று சொல்லி என்ன செஞ்சுக்கணும், போட்டுக்கணும். அப்படின்னா தெய்வ சமூகத்தை எதுக்கலாமோ என்ன செய்யறோம், அழுறோம், எதற்கெல்லாமோ சாதிக்கிறோம். ஆனால் தெய்வ சமூகத்துல உங்களுக்காகவும் எனக்காகவும் என் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய சந்ததிகளுக்காய் நம்ம ஜெபிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். ஏன்னா ஜெபம் என்பது மனுஷனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமானதாக இருக்கிறது. கூரை இல்லாத வீடு எப்படியோ அதே போல ஜெபம் இல்லாத வாழ்க்கையும் அது ஒன்றுக்குமே என்ன செய்யாது, உதவாது. கூரை இல்லைன்னா மழை பெஞ்சா என்ன செய்யும், தண்ணி உள்ள வரும், வெயில் அடித்தா வெயில் உள்ள வரும், காற்று உள்ள வரும், அசுத்தங்கள் உள்ள வரும், குப்பை கூலமெல்லாம் என்ன செஞ்சிடும், உள்ள வந்துடும். அதே போலதான் ஜெபம் இல்லை என்று சொன்னால் மனுஷனுடைய வாழ்க்கையும் அப்படி என்ன செஞ்சிடும், மாறிவிடும். இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம் என்று சொல்லுகிற கூட்டம் நிறைய என்ன செய்து இருக்கிறது. ஆனால் வேதம் கற்றுக் கொடுக்கிறது ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். வருகை குறித்ததான காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். வருகைக்கான அடையாளங்களை குறித்து தொடர்ந்து சில வாரங்களாய் சில மாதங்களாய் தியானித்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே இதுவரைக்கும் 7 வசனங்களை என்ன செஞ்சிருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். முதல்ல நம்ம பார்க்கிறோம் தேவாலயத்தை குறித்ததான காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்த உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று தம்முடைய சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் என்ன செய்தார்கள், கேட்டார்கள். அதற்கு இயேசு சொன்ன காரியம், ஒருவனும் உங்களை என்ன செஞ்சிடக்கூடாது, வஞ்சித்திடக்கூடாது. அடுத்து சொன்னார், அநேகர் வருவாங்களாம், வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு அநேகரை என்ன செய்வாங்களாம், வஞ்சிப்பார்கள். நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அடுத்து நம்ம தியானித்தோம், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் என்ன செய்வீர்கள், கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி பார்த்தோம். அடுத்து நம்ம 7ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்பதை குறித்து நம்ம கடந்த நாட்களிலே நம்ம என்ன செய்தோம், தியானித்தோம். இன்றைக்கும் மத்தேயு 24:8 சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம். ஒரே வரிதான், இவைகள் எல்லாம் வேதனைக்கு என்ன செய்து ஆரம்பம். அப்ப எவைகள் எல்லாம் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், இதற்கு முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, இது எல்லாமே அதிலும் குறிப்பாய் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம். அடுத்து பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இந்த ஆண்டின் துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்ததான காரியம் பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டுதான் என்ன செய்து இருக்கிறது. ஆங்காங்கே பூமி அதிர்ச்சிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்ட ஆண்டிலே நம்முடைய இந்திய தேசத்திலே கூட பெரிய பாதிப்புகள் என்ன செய்ய போகுதான், வரப்போகிறது என்று விஞ்ஞானிகள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே பல பாதிப்புகள், பூமி அதிர்ச்சி, பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் தேசத்திலே என்ன செய்ய போகிறதா, வரப்போகிறது. பஞ்சங்கள் வரப்போகிறது, கொள்ளை நோய்கள் வரப்போகிறது. தீர்க்க தரிசனம் அல்ல, வேதத்திலே எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம். நான் தீர்க்க தரிசனம் சொல்லல, வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள். தேசத்திலே பல சம்பவங்கள் நடக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதன்படி நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்கிற போது என்ன என்று சொன்னால், இதற்கு முக்கிய காரணம் என்ன என்று சொன்னால், தேசத்திலே பல சம்பவங்கள் நடக்கிறது. இது ஒரு வருகைக்கான அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் வேதனைக்கு அல்ல, வேதனைகளுக்கு ஆரம்பம். அநேக வேதனை என்ன செய்யும்,
வரும். ஒரு பக்கம் பூமி எதிர்ச்சி வந்தா அது ஒரு வேதனை, அடுத்து கொள்ளை நோய் வந்தா அதுவும் வேதனை. வேதனைகளுக்கு ஆரம்பம், அதிகமான வேதனைகள் தேசத்துல வரப்போகிறது. தேசத்தின் ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறது? வரப்போகிறது. கடைசி காலத்திலே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடைசி நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நம்ம பார்க்கிறோம், ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். கடந்த நாட்கள்ல நடந்த சம்பவம் அப்படித்தான். ஒரு மனிதன் ஒரு மனுஷனுக்கு விரோதமா என்ன செய்கிறான்? எழும்புகிறான். யோசித்து பாருங்க, உயிரோடே ஒரு மனிதனை சுட்டு கொல்லணும்னா, எந்த தவறுமை செய்யாத மனிதர்களை சுட்டு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்க. அவனுடைய இருதயம் எந்த அளவுக்கு வெறி கொண்டிருக்கிறது, எந்த அளவுக்கு தேசத்தில வேதனைகளை உண்டாக்குகிற காரியத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அறிந்து கொள்ளணும், வேதனைகளுக்கு ஆரம்பம். தேசத்துல நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் எதற்கான துவக்கம் என்று சொன்ன, முடிவு அல்ல, துவக்கம். முடிவு என்பது உடனே என்ன செய்யாது? வராது. இதெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு என்ன செய்யாதான்? உடனே வராது. யுத்தம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைச்சோம், இல்ல, யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அடுத்து இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல நம்ம பார்த்தோம், ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரவில்லை. சில ஆண்டுகள் ஆகிவிட்டது, பல நாட்கள், ஆயிரக்கணக்கான நாட்கள் ஆகி முடிவுக்கு வரவில்லை. இஸ்ரேலுடைய அந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை ஆரம்பித்து விட்டது. வேதனைக்கு எல்லாம் ஆரம்பம் தான், எதுக்குமே முடிவு என்ன செய்யல இல்ல. தொடர்ந்து பார்க்கிறோம், இந்தியா சில நடவடிக்கைகளை எடுக்கிறது. தம்முடைய ஜனங்களை, தம்முடைய இந்திய தேசத்தின் ஜனங்களை சுட்டு கொண்டதற்காக இந்தியா பாகிஸ்தான் மீது பல நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருக்கிறது. இதுலேயும் ஒரு சம்பவம் வந்தது. கடந்த நாட்களில் ஒரு இராணுவ வீரரை பாகிஸ்தான் பிடிச்சு என்ன செஞ்சுக்கிட்டான்? வைத்திருக்கிறதாம். அப்ப பாருங்க, தேசத்தில வேதனைகள் என்ன செய்கிறது? அதிகரித்து கொண்டேதான் இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது. எல்லைகள் மூடப்பட்டு விட்டது. ஆமேன், ஆமேன். பாகிஸ்தான் சொல்லுகிறது, எங்கள் எல்லைக்குள்ளே இந்திய விமானங்கள் என்ன செய்யக்கூடாது? பறக்கக்கூடாது. அப்ப பாருங்க, பிரச்சனை மேல பிரச்சனை, வேதனைக்கு மேல வேதனை, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. தேசத்திலே சமாதானம் இல்லாத நிலைமைகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்க. நம்முடைய நாட்டு பிரதமர் வெளிநாட்டுக்கு போயிட்டு உடனே திரும்பி என்ன செய்து விட்டார்? வந்து விட்டார். தேசம் இன்றைக்கு எப்படி போய்கொண்டிருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆண்டவராகிய இயேசுவினுடைய வருகை சமீபம். அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமில் இருக்கிற ஒலிவ மலையின் மேல் பகிரங்கமாய் வந்து நிற்க போகிறது. அடுத்து அவர் ரகசியமாய் அதுக்கு முன்னாடியே வரப்போகிறார். சபையை எடுத்துக்கொள்ளப்படும்படியாய், சபையை அழைத்து கொண்டு போகும்படியாய் ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அல்லேலூயா. வாழ்கிறது ஒரே வாழ்க்கை. இதை இயேசுவுக்காக என்ன செய்யணும்? வாழணும். இஷ்டப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. கர்த்தருக்கு பயந்து என்ன செய்யணும்? வாழணும். ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கிற தெய்வ பிள்ளைகளா இருக்கணும். மனுஷனுக்கு நம்ம பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுற பயம் இருக்கு, ஆனா ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யல இன்னைக்கு நிறைய பேத்துக்கு கிடையாது. நம்ம கர்த்தருக்கு மனுஷன் என்ன செய்யணும்? பயப்படணும். தேவனுக்கு பயந்து வாழுகிற தேவ பிள்ளைகளா என்ன செய்யணும்? காணப்படணும். ஏன்னா வேதனைகள் தேசத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. வேதனைகள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் என்ன செய்யுமா? பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பெரிய எல்லாருடைய வாழ்க்கையிலும் வேதனைகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, கண்ணீர் இருக்கு, கவலை இருக்கு. ஆனா அவற்றின் நடுவிலேயும் சமாதானமாய் இருக்கிறோம், சந்தோஷமாய் இருக்கிறோம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்று தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு பிரச்சனையிலே சோர்ந்து போயிடுவாங்க, போராட்டங்களை அழிந்து போயிடுவாங்க, இல்லாமல் போயிடுவாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனைகள், போராட்டங்களின் நடுவிலே சமாதானத்தோடு நம்ம என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு என்ன செய்யுது? ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையில
பல சூழ்நிலைகள் வேதனைகள் வந்தாலும் அவற்றிலே நம்ம பரிசுத்தமாய் உண்மையாய் வாழும்போது அவற்றை ஜெயம் எடுக்க முடியும். ஆனால் இங்கு எந்த வேதனை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால், தேசத்தில் பல சம்பவங்கள் நடக்கும். இப்போ ஒரு சுனாமி வந்ததுன்னா, பெரிய அழிவு வரும்போது பெரிய வேதனை என்ன செஞ்சிடும் வந்துடும். ஒரு நிலநடுக்கம் வந்ததுன்னா, தேசத்தில் எந்த ஊர்ல எந்த பகுதியில் நிலநடுக்கம் வருகிறது, அப்போ ஒரு வேதனை. அரசாங்கத்துக்கும் பெரிய தலைவேதனையா இருக்கும், ஜனங்களுக்கும் பெரிய கஷ்டமா இருக்கும். கொரோனா வந்தபோது எவ்வளவு கஷ்டம், அரசாங்கத்துக்கு பெரிய வேதனை, மக்களுக்கும் அதை விட என்ன செய்யுது வேதனை. வெளியே போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது. அப்ப தேவைகள் எப்படி சந்திக்கப்படுவது, இப்படி பல வேதனைகள், பல சூழ்நிலைகள்ல இன்றைக்கு தேசத்தில வேதனைகள். ஒருவேளை நம்ம பகுதியில சமாதானமா இருக்கிறது போல இருக்கலாம், ஆனால் இயேசுவின் வருகையின் நாட்களிலே பல வேதனைகள் என்ன செய்யும் பெருகும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 13:8 சொல்லுகிறது, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும், பஞ்சங்களும் கலகங்களும் உண்டாகும், இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டது போல மார்க்குவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கு ஒரே வரியில வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லிவிட்டு, ஆனால் இங்கே எதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் துவக்கம் என்று சொல்லுகிறதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்தில் இது ஒரு வேதனைகள் இன்றைக்கு உலகத்தில் பெருகி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் அநேக மனிதர்கள் வேதனையோடு என்ன செய்யறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறான். வருகைக்கான அடையாளங்கள்ல ஒன்று வேதனைகள் அதிகரிக்கும், வேதனைகள் பெருகும், தேசத்தில் சமாதானம் இருக்காது. ஆண்டவரா இதை செய்யறாரு இல்லை, ஆண்டவர் எந்த மனுஷனையும் அழிக்க நினைக்கவே இல்லை. வேதம் சொல்லுகிறது, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் உண்டாக்கப்பட்டதுதான் நித்திய ஆக்கினை நரகம். பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும், மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது பாதாளமும் கிடையாது, நரகமும் கிடையாது. மனுஷனுக்காக தேவன் எந்த தீமையான காரியத்தையும் செய்கிறதில்லை. ஆனா மனுஷனோ தங்களுக்கென்று அநேக உபாய தந்திரங்களை என்ன செய்தான் தேடிக்கொண்டு தவறான பாதையில மனுஷன் என்ன செய்யறான் போய்கொண்டிருக்கிறான். ஆனா ஆண்டவர் எந்த மனுஷனை அழிக்க நினைக்கல, அவரே தன் ஜீவனையை என்ன செய்தாரு கொடுத்தார். அவர் அழிக்க நினைச்சா ஜீவனை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் அழிக்க நினைச்சா உலகத்தையே மனுஷன் செய்கிற சபர் நிமித்தம் அவர் என்ன செஞ்சிடலாம், அழித்து விடலாம். ஆனால் அவர் தன் ஜீவனையே என்ன செய்தாரு கொடுத்தார். எல்லாரும் மனம் திரும்பணும் சொல்லிதான் கர்த்தர் என்ன செய்கிறார் விரும்புகிறார். வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வேதம் சொல்லுங்க. தேசத்தில பல சம்பவங்கள் நடக்கும். இது வருகைக்கான அடையாளம் மாத்திரமல்ல, வேதனை ஆரம்பமாகிவிட்டது. ஒரு காலத்துல வேதனையெல்லாம் ரொம்ப இருந்திருக்காது, கஷ்டம்லாம் ரொம்ப இருந்திருக்காது, மக்கள் சமாதானமா என்ன செஞ்சிருப்பாங்க, வாழ்ந்திருப்பாங்க. ஆனா இப்போ உயிரை என்ன செய்யணும், கையில பிடிச்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும் போன். பிசாசானவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். அவன் வேலை கொல்லணும், அழிக்கணும், இல்லாம ஆக்கணும், பாவம் செய்ய வைக்கணும், இவங்க ஆத்மாவெல்லாம் நரகத்துக்கு என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும் என்கிறது போல அவன் வேகமாய் தீவிரமாய் என்ன செய்கிறான், கிரியை செய்கிறான். ஆனா தேவ பிள்ளைகள் நாம் பரிசுத்தமாய் வாழன்னு கர்த்தர் விரும்புகிறார். நாம் பரலோகத்துக்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். இயேசு வரும்போது சொல்லுவார், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அவர் நம்ம என்ன செய்யணும், அழைக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நிலைமையில நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். உலகம் முடிவுக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. இப்ப ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு அணுகுண்டு சோதனையா என்ன செய்து பார்க்கிறது. எப்போ யுத்தம் வந்தாலும் தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக அவங்க யுத்தங்களுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வருகைக்கான அடையாளங்களை மிக முக்கியமானது யுத்தங்கள் தான். யுத்தம் கடைசி வரைக்கும் யுத்தம் நடக்கும். ஆண்டவராகிய இயேசு பிசாசோடு வலு சர்ப்பத்தோடும் அந்த கிறிஸ்துவோடு அவர் என்ன செய்வாரு, யுத்தம் பண்ணுவார் என்று தான் வேதம் சொல்லுது. அப்ப யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். முடிவு என்னைக்கு வரும் என்று சொன்னால், பரலோகம் நித்தியம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு என்னைக்கு அங்க போறோமோ அன்னைக்கு தான் இந்த யுத்தத்திற்கு, பிரச்சனைகளுக்கு, வியாதிக்கெல்லாம் என்ன செய்யும்,
முடிவு வரும். வேதம் நமக்கு சொல்லுகிறது. வேதனைகளுக்கு ஆரம்பம் சரி போகட்டும். வேதத்திலே நம்ம வருகைக்கான அடையாளங்களுக்கு மிக முக்கியமானது வேதனைக்கு துவக்கம் என்று சொல்லி என்னென்ன சம்பவங்கள்லாம் மனுஷனுக்கு வேதனையை கொண்டு வரும் என்பதை பார்த்தோம். இப்போ இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு வேதனை வருதுன்னா எதினால் வேதனை வருகிறது என்பதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். பாவத்தினால என்ன செய்து வேதனை வருது. சும்மாலாம் வேதனைலாம் என்ன செய்யாது, வராது. நீங்க ஆதியாகமம் 3:16 நம்ம வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா அங்கே ஒரு வேதனை வந்தது. அந்த வேதனைக்கு மிக முக்கியமான காரணம் பாவம். பாவம் தான் அங்க என்ன செய்தது? வேதனை கொடுத்தது. இனி சம்பவிக்கக்கூடிய வேதனைகள், வருகைக்கான அடையாளங்கள், பல காரியங்களை பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இயேசுவின் வருகையின் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக வேதனைக்கு துவக்கம் என்னவென்று சொன்னால், ஆதியாகமம் 3:16 சொல்லுகிறது, அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவே, வேதனையோட பிள்ளை என்ன செய்வாய்? பெறுவாய். இது எதனால இந்த வேதனை வந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னா பாவத்தினாலே என்ன செய்தது? வந்தது. புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததினால வந்தது. அப்ப இன்றைக்கு உலகத்துல அநேகருடைய வாழ்க்கையில, இன்றைக்கு அநேக தேசங்களில வேதனைகள் அதிகரிப்பதற்கு மிக முக்கியமான காரியம் என்ன? பாவம். பாவத்தின் நிமித்தம் தான் இன்னைக்கு வேதனைகள் பெருகி கொண்டே இருக்கிறது. ஒரு காலத்துல சொல்லுவாங்க, இந்த ஊர்ல நல்லவங்களாம் இருக்கிறதுனாலதான் மழை என்ன செஞ்சது? பெஞ்சது. இப்ப சொல்லுவாங்க, மழை பெய்யலாம், இந்த ஊர்ல இருக்கிறவன் எல்லாரும் என்ன செஞ்சிருக்கான்? அக்கிரமம் பண்ணியிருக்கான், பாவம் பண்ணியிருக்கான், அதனாலதான் இந்த ஊர்ல என்ன செய்ய மாட்டேங்குது? மழை பெய்ய மாட்டேங்குன்னு நம்ம சொல்லல. ஊர்ல இருக்கிற புற மதஸ்தினரே என்ன செய்வாங்க? சொல்றத நம்ம கேள்விப்பட்டோம். அக்கிரமம் ரொம்ப பெருகிருச்சு, இனி தேசங்கள்ல என்ன செய்ய மாட்டேங்குது? மழை பெய்ய மாட்டேங்குது. ஒரு காலத்துல பருவத்திற்கேற்ற மழை என்ன செய்யுமா? பெய்யும். அந்தந்த நேரத்துக்கு சரியாய் பெய்யும். இப்போ பருவம் தப்பி என்ன செய்யுது? மழை பெய்யுது. அறுக்க நேரத்துல தான் மழை பெஞ்சு அறுக்க விடாம என்ன செய்யுது? ஆக்குகிறது. அப்ப நீங்க பாருங்க, தேசத்தில பாவம் என்ன செஞ்சிருக்கிறது? பெருகிருச்சு. என்னது பெருகிருச்சா? பாவம். பாவம் பெருகிச்சுன்னா என்ன நடக்கும்? தேசத்தில வேதனைகள் என்ன செஞ்சிடும்? பெருகிறோம். இனி உள்ள காலங்கள் சந்தோஷத்தின் காலங்கள் என்று நம்ம நினைச்சிட வேண்டாம். வேதனையின் நாட்கள் தான் துவங்கி கொண்டே இருக்கிறது, முடிவு அல்ல, ஆரம்பிச்சிருக்கு. இனி தேசங்களில வேதனைகள் என்ன செய்யும்? பெரும். யுத்தம் வரும்போது நாட்டு மக்களுக்கு ரொம்ப வேதனை, அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப வேதனை, இராணுவ வீரருக்கு ரொம்ப வேதனை, அவர்களுடைய மனைவிமாருக்கு வேதனை, அவங்க பிள்ளைகளுக்கு வேதனை. ஐயோ, எங்க அப்பா எப்படி இருக்கிறாரோ, என் கணவர் எப்படி இருக்கிறாரோ, என் அண்ணன் எப்படி இருக்காரோ, என் தம்பி எப்படி இருக்கிறாரோ என்கிற வேதனைகள், வருத்தங்கள் தேசத்தில் என்ன செய்யும்? பெருகி கொண்டு. ஏன்னா யுத்தம்னு வந்தா எல்லா பக்கமுமே அழிவு என்ன செய்யும்? மக்களுக்கும் சேதம் வரும், வீரர்களுக்கும், இராணுவ வீரர்களுக்கும் என்ன செஞ்சிடும்? சேதங்கள் வரும். எல்லா நாட்டிலும் பிரச்சனை. அப்போ பாருங்க, தேசம் இவ்விதமான நிலைமையை நோக்கி என்ன செய்கிறது? போய்கொண்டிருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு வேதனை இருக்குன்னா அவன் எங்கேயோ பாவம் என்ன செஞ்சிருக்கான்? செய்திருக்கான். பாவம் அதிகரிக்க அதிகரிக்க வேதனை என்ன செஞ்சிடும்? வந்துடும். பரிசுத்தமா இருந்தா அவனுக்கு எதுக்குமே என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. பாவம் பெருக 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 வேதனை என்ன செஞ்சிடும்? பெருகிடும். ஏன்னா தேசம் இன்றைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில போய்கொண்டு பாவம் பெருகிக்கிட்டே தான் இருக்கிறது. ஒரு நாட்கள் இருந்த செய்திகளை பார்க்கிற போது இன்னைக்கு தேசத்தில பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையன் அவன் என்ன செய்தான்? கத்தியை கொண்டு போய் பென்சிலுக்கு வந்த பிரச்சனை வெட்டுகிற அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிருச்சு. அப்ப பாருங்க, தேசத்துல எந்த அளவுக்கு வேதனைகள். அந்த ஸ்கூலுக்கு தலைவலி, அந்த குடும்பத்துக்கு தலைவலி, வேதனை தான். ஏன்னா அந்த ஸ்கூல்ல இனிமே எந்த பிள்ளைகளும் படிக்கிறது கொஞ்சம் பயத்தோட தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் எங்க போய்கொண்டிருக்கிறது? சின்ன பிள்ளைங்க சந்தோஷமாய் கட்டிப்பிடிச்சு சந்தோஷமாய் வாழ வேண்டிய, விளையாட வேண்டிய பிள்ளைகளுடைய புஸ்தகத்தை எடுக்க வேண்டிய கரங்கள் இன்னைக்கு கத்திய கையில என்ன செஞ்சிருச்சு? எடுத்துருச்சு. அதனாலதான் நம்முடைய தலைமுறைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். புக்கை எடுக்க வேண்டிய கை இன்னைக்கு அருவாளை எடுக்குது. அருவாளை எடுத்த கை நாளைக்கு பாட்டில் என்ன செய்யும்? எடுக்கும். பாட்டில் எடுத்த கை வேற என்னதெல்லாமோ என்ன செய்யும்? எடுக்கும். இன்னைக்கு அப்படிப்பட்ட உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? போய்கொண்டிருக்கிற வேதனைகள் பெருகுகிற உலகத்துல இருக்கிற காரணம் பாவத்தின் நிமித்தம் வேதனைகள் என்ன செய்யும்?
பெருகும். இந்த ஸ்திரீ, அதாவது ஏவாளை குறித்து சொல்லுகிறது, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த பாவம் செஞ்சதுனால அதுக்கு வரைக்கும் அவங்க சந்தோஷமா தான் இருந்தாங்க. எத்தனை வருஷம் சந்தோஷமா இருந்தாங்கன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. பல 100 வருஷங்கள் இருந்திருக்கலாம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்வதற்கு முன்னாடி வரைக்கும் சந்தோஷமா அவங்க வாழ்க்கை இருந்தது, சந்தோஷமா அவங்களுடைய ஜீவியம் இருந்தது. 2 பேரும் நல்ல அழகா சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். என்னைக்கு பாவம் வந்ததோ அன்னைக்கு அங்க சந்தோஷம் கெடுக்கப்பட்டு விட்டது, அங்கே வேதனை ஆரம்பித்து விட்டது. எந்த குடும்பமாய் இருந்தாலும், எந்த தனிப்பட்ட மனிதனாய் இருந்தாலும், எந்த பிள்ளைகளாய் இருந்தாலும், என்னைக்கு பாவம் வருகிறதோ அங்க பிரச்சனை வந்துடும், வேதனை வந்துடும், வருத்தம் வந்துடும். அது வரைக்கும் குடும்பம் சந்தோஷமா தான் என்ன செய்யும், இருக்கும். பாவம் யாருக்குள்ள, அது கணவனுக்குள்ள வந்தாலும் சரி, மனைவிக்குள்ள வந்தாலும் சரி, பிள்ளைகளுக்குள்ள வந்தாலும் சரி, பெற்றோர்களுக்குள்ள வந்தாலும் சரி, பாவம் வந்துச்சுன்னா அங்க வேதனை வந்துடும், நிம்மதி என்ன செஞ்சிடும், எடுக்கப்பட்டு. அதனாலதான் நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய வருகையின் நாள் மிக மிக சமீபம். பாவத்தினால அந்த ஸ்திரீக்கு வந்த காரியம், நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். கர்ப்பவதியா இருக்கும், அதான் சொல்லுவாங்க, அந்த கர்ப்பவதி, அதாவது குழந்தை பெற்றெடுக்கிற அந்த நேரம் வரும்போது சொல்லுவாங்க, நான் எங்க நரகத்துக்கே என்ன செஞ்சிட்டேன், போயிட்டு வந்தேன். நரகத்தை பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்பனா அந்த அளவுக்கு நரகத்தை விட கொடூரமான வேதனை என்ன செய்யும், இருக்கு. இது எதனால வந்தது? ஆண்டவர் வேணுக்குன்னா கொடுத்தாரு? இல்லை, பாவத்தினால தான் என்ன செய்ததான் வந்தது. அடுத்து வேதனையோட என்ன செய்வாய், பிள்ளை பெறுவாய். வேதனையோட தான் பிள்ளை என்ன செய்யணும், பெறணும். வேதனையோடு பிள்ளையை பெற்று அடுத்து வளர்த்தும் வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களும் என்ன செய்து இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யணும், மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தெய்வ பிள்ளைகள் இந்த கடைசி நாட்கள் உலகத்துக்கு தான் வேதனை இல்லை, நமக்கும் வேதனைகள் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளை மாற்றணும்னா பரிசுத்தமாய் வாழணும். பாவத்தினால தான் வேதனை, பாவத்தினால தான் பலவீனங்கள், பாவத்தினால தான் சத்துருவானவன் பல காரியங்களை என்ன செஞ்சிருக்கான், கொண்டு வந்திருக்கிறான். அப்போ தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும், பாவத்தினால தான் வேதனை என்ன செய்து ஆரம்பிக்கிறது. பாவம் செய்வதற்கு முன்னாடி வேதனை என்ன செய்யாது, இருக்காது. பாவம் செஞ்சிட்டாங்கன்னா வேதனை என்ன செஞ்சிடும், வந்துடும். 1 தெசலோனிக்கேயர் 5:3 சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது, இப்பதான் நல்ல சமாதானமா இருக்கும், சௌக்கியமா இருக்கும் அப்படின்னு நம்ம தேசத்துல சொல்லி கொண்டிருக்கிற நேரத்துல திடீரென்று பார்த்தீங்கன்னா காஷ்மீர்ல சொல்லப்படுகிறது, கடந்த சில ஆண்டுகளாக எந்த பிரச்சனையும் இல்லையா, தீவிரவாத தாக்குதல் இல்லை என்று சொல்லி என்ன செய்தார்கள், சொல்லப்படுகிறது. நமக்கு அங்க என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது, சொல்லப்படுகிறது. இப்பதான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, சமாதானமா இருக்கிறோம், சௌக்கியமா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்னு சொல்லி கொண்டிருக்கிற இந்த நேரத்துல, இது பொதுவா எடுத்துக்காட்டுக்காக சொல்லுகிறேன். இதே மாதிரி தான் நிறைய நேரங்களை நான் சமாதானமா இருக்கேன், சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது திடீர் என்று சொல்லி கர்ப்பவதி ஆனவளுக்கு வேதனை வருகிறது போல, கற்பம் தரித்திருக்கிற பெண்களுக்கு குழந்தை பெற்றெடுப்பதற்கு வேதனை எப்போ வரும்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. அவங்க ஒரு டேட்டை கொடுத்துருப்பாங்க, ஆனா அதுக்கு முன்னாடியே வந்திருக்கும். சிலருக்கு டேட்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பின்னாடி தான் என்ன செய்யும், வரும். ஒரு வேதனை கர்ப்பவதியாளுக்கு ஒரு வேதனை என்ன செய்யும், வரும். அது எப்போ வரும்னு சொல்லி என்ன செய்யாது, தெரியாது. அதே போலதான் தேசங்களிலே அழிவு என்ன செய்யுமா, சடிதியாய் வருமா. திடீரென்று என்ன செய்யும், அழிவு வரும். இந்தியாவுக்கு காஷ்மீர் பகுதியிலே அந்த டூர் போன மக்களுக்கு இப்படி ஒரு நிலைமை நடக்கும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு வேதனை வரும்னு சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யாது, தெரியாது. இதுதான் தேசத்திலே என்ன செய்யும், அழிவு சடிதியாய் வரும், திடீரென வரும். நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நம்ம நினைப்போம், நிறைய பேரை பார்க்க இவங்க நேரத்தைக்கு நல்லா தானே இருந்தாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தாங்க, இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே. இப்படிதான் தேசங்களிலே சடிதியாய் அழிவு வருமா. கர்ப்பவதி ஆளுக்கு வேதனை வருகிறது போல சௌக்கியமும் சமாதானம் உண்டென்று சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் திடீரென்று தேசங்கள் அழிவு வரும். திடீரென்று சுனாமி வந்தது, திடீரென்று என்ன செய்கிறது, யுத்தங்கள் வருகிறது, திடீரென்று சொல்லி பூமி எதிர்ச்சிகள் என்ன செய்து வருகிறது. சடுதியாய் திடீரென என்ன செய்யுமா வரும். அவர்கள் தப்பி போவதில்லை.
கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். யாரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே தேவனுடைய கோபம் என்ன செய்ய போது, பற்றி எறிய போது. அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இயேசுவை யாரெல்லாம் அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். அவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். அவர்கள்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்று சொன்னால் தேசத்தில் வேதனைகள் பெருகும். வருகைக்கான அடையாளங்களில் மிக முக்கியமானது வேதனை பெருகி கொண்டே இருக்கும். குடும்பங்களில் வேதனை பெருகலாம், தேசத்தில் வேதனை பெருகலாம், முழு உலகத்தில் வேதனைகள் பெருகலாம். இன்னைக்கு நிறைய தலைவர்களுக்கு வேதனை தான். ஆமென். பிரச்சனைகள் நிமித்தம் வேதனை, யுத்தங்களின் நிமித்தம் வேதனை, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி அடுத்த ஒரு கலக்கங்கள், இதெல்லாம் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அழிவு சடிதியா என்ன செய்யுமா வரும். அழிவு எப்போ வரும் சொல்லி என்ன செய்யாது தெரியாது. திடீரென்று சொல்லி வருமா, அப்ப யாருமே என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் என்ன செஞ்சிருக்கிறீங்க, அறிந்திருக்கிற. இரவிலே திருடன் வருகிற விதமாய். திருடன் யார்கிட்டையும் சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டான், வரமாட்டான். திருட யார்கிட்டையாவது சொல்லிட்டு, உங்கள் வீட்டுக்கு நான் மாறேன், உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் பத்திரமா நீங்கள் எடுத்து ஒரு டேபிளில் என்ன செஞ்சுருங்க, வச்சுருங்க. உங்கள் நகை, உங்கள் பணம், உங்கள் பீரோ சாவியெல்லாம் எடுத்து டேபிளில் வச்சுருங்க. நான் வந்து என்ன செஞ்சிருவேன், உங்களுக்குள்ளதெல்லாம் எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சேதமும் வராமல் நான் என்ன செய்வேன், போயிடுவேன் அப்படின்னா சொல்லிட்டா வருவான். இல்லை, திடீரென்று சொல்லி என்ன செய்வான், வருவான். திடீர்னு அவன் வருவான். அப்போ நம்ம என்ன செய்யணுமா, ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்வோம், தப்பு என்ன செய்வோம், பண்ணுவோம். யாரும் தெரியாமலாம் தப்பு பண்றோன்னு ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தப்பு இல்லை. எல்லாருமே தெரிஞ்சுதான் என்ன செய்வாங்க, தப்பு பண்ணுவாங்க. தெரியாமலாம் யாருமே இது தப்புனே தெரியும். பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியும், களவாங்க கூடாதுன்னு தெரியும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டே என்ன செய்யறது செஞ்சுட்டு கடைசி தெரியாம நாங்க என்ன செஞ்சிட்டோம். ஆனால் இங்கு வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் வருகை குறித்து நீங்கள் நன்றாய் என்ன செஞ்சிருக்கிறீங்க, அறிந்திருக்க. உங்களுக்கு நல்லாவே என்ன செய்யும் தெரியும். நான் திருடன் வர்ற மாதிரி என்ன செய்வேன், வருவேன். தேசத்தில் அழிவும் சடுதியாய் வரும். அப்போ ஒருத்தனும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. ஏன்னா வருகைக்கான காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறது போலதான் அவர் சொல்லுகிறார். தேசங்களில் அழிவு சீக்கிரமாய் வரும். ஆமே, சடுதியாய் வரும், வேகமாய் என்ன செய்யும் வரும். சீக்கிரம் எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் என்ன செஞ்சிடும், கட்டப்பட்டு விடும். தீர்க்க தரிசனம் அல்ல, தேசத்திலே வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவங்கள் நடக்கிற போது, தேசங்களிலே தேவாலயங்கள் கட்டப்படும் போது அதற்கு முன்னாடியே இயேசு என்ன செஞ்சிடணும், வரணும். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு முன்னாடியே இயேசு உலகத்துக்கு வந்து கர்த்தருடைய சபையை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை என்ன செஞ்சிடணும், அவர் அழைத்து கொண்டு போகணும். அதற்காக நாம என்ன செஞ்சு கொள்ளணும், ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். அதுக்கெல்லாம் ஆயத்தப்படுத்துகிறோம். ஆனால் வருகைக்காக தேவ பிள்ளைகள் ஆயத்தமாகணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா 1 பேதுரு 4:17-18, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது. நியாய தீர்ப்பு எங்க ஆரம்பிக்க போதான், தேவனுடைய வீட்டில் ஆரம்பிக்க போகிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்களே தேவனுடைய ஆலயமா என்ன செய்யறீங்க, இருக்கிறீங்க. அப்ப எல்லாம் ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்து என்ன செய்ய போகுது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து, தேவனுடைய வீட்டிலிருந்து என்ன செய்ய போதா, நியாய தீர்ப்பு ஆரம்பிக்க போகிறது. அங்க ஆண்டவர் கையை வைப்பாரு. ஏன்னா இவங்க தான் தேவனுக்கு முன்னாடி என்ன செய்யணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆனா இவங்க பரிசுத்தமாய் வாழன்னா தேவனுடைய நியாய தீர்ப்பு ஊழியர்கள் மேல வரலாம், விசுவாசிகள் மேல என்ன செய்யலாம் வரலாம், சபையின் மேல என்ன செய்யலாம் வரலாம். வேதம் சொல்லுகிறது, எங்க இருந்து நியாய தீர்ப்பு துவங்குமா, தேவனுடைய வீட்டிலிருந்து துவங்கும். முந்தி நம்மிடத்தில் அது துவக்கினால், முன்னாடியே நம்மகிட்ட ஆரம்பிச்சதுன்னா தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்க இருக்காங்க. நம்மகிட்டே நியாய தீர்ப்பு தொடங்கிடுச்சுன்னா வருகையின் நாட்கள்ல இது என்ன செய்யும்
நடக்கும். நியாய தீர்ப்பு தேசங்களுக்கு வரும், ஊழியர்கள் மேலே வரும், தெய்வ பிள்ளைகள் மேலே வரும். தேவனுடைய வீடுனா எல்லாருமே தான். என்னையும் குறிக்கும், உங்களையும் குறிக்கும், எல்லா கிறிஸ்தவர்களை என்ன செய்யும்? குறிக்கும். இவங்க சரியாய் வாழலை, பரிசுத்தமாய் வாழலை, அது ஊழியர்னாலும் சரி, தெய்வ பிள்ளைகள்னாலும் சரி, தெய்வ பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறவர்களாக இருந்தாலும் சரி, நியாய தீர்ப்பு அங்கே இருந்து தான் என்ன செய்ய போகுது? ஆரம்பிக்க போகிறது. வேதம் சொல்லுது, நம்மகிட்டே அது ஆரம்பிச்சதுன்னா சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? கீழ்ப்படியாம நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நம்மகிட்டே நியாய தீர்ப்பு வரும்னு சொன்னா கீழ்ப்படியாத, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாத, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும்? அறிந்தவர்களுக்கு அநேக அடிகள், அறியாதவர்களுக்கு சில அடி. அறிஞ்சிட்டே பாவம் செய்யறோம் பார்த்தீங்களா? நிறைய அடி என்ன செய்யும்? இருக்கும். வாங்குறதுக்கு ரெடியா என்ன செய்யணும்? நம்ம இல்லை, பொதுவாக சொல்றேன், வாங்குறதுக்கு ரெடியா என்ன செஞ்சுக்கணும்? அறிஞ்சிக்கிட்டே தப்பு செஞ்சா நிறைய அடி என்ன செய்யும்? வரும். அதெல்லாம் வாங்கிக்கிடும். அது நானாலும் சரிதான், நீங்கனாலும் சரிதான், தெரிஞ்சுக்கிட்டே செஞ்சால் அறைய வாங்கிக்கிட்டே என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அறிந்தவர்களுக்கு அநேக அடி, ஒரு அடி அல்ல, 2 அடியில் அநேக அடினா எண்ண முடியாது. அப்போ நிறைய அடிகள் என்ன செய்யும்? வரும். அறியாதவங்களுக்கு சில அடி, அவங்க எண்ணிடலாம். சில காரியத்தை என்ன செஞ்சிடலாம்? எண்ணிடலாம். ஏன்னா கவனமாக இருக்கணும். நியாய தீர்ப்பு வரும். தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும்போது யாரும் என்ன செய்ய முடியாது? தப்ப முடியாது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால். தேவனுடைய பிள்ளைகளை ரட்சிக்கப்படுவது அரிதானா? பக்தி இல்லாதவனும் பாவியை எங்கே போய் என்ன செய்வான்? நிற்பான். இதெல்லாம் வருகையின் ஒரு அடையாளங்கள், வேதனைகளுக்கு ஆரம்பம். தேசத்தில் இப்படிப்பட்டதான சம்பவங்கள் என்ன செய்யும்? நடக்கும். சபைகளுக்குள்ள இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். நியாய தீர்ப்பு சபையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கடைசி காலத்தில் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அது நீதிமானே ரட்சிக்கிறதுக்கு அரிதானால், அரிதுனா என்ன? கஷ்டம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது கஷ்டம். பக்தி இல்லாதவன், பாவியெல்லாம் எங்க போய் நிற்பான் என்று வேதம் சொல்லுகிறது. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு என்ன செஞ்சிடணுமா? ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கல, நம்மளை ஒப்பு கொடுத்துடணும், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துடணும். கணவன் மனைவி பெற்று எல்லாத்தையும் ஆண்டவருடைய கரத்தில் என்ன செஞ்சிடணும்? ஒப்பு கொடுத்துடணும். இன்னைக்கு நம்ம தான் நிறைய நேரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்காம நம்ம தூக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சுமந்து கொண்டிருக்கோம். வேதம் சொல்லுகிறது, யாருக்கு தங்கள் ஆத்துமாவை கொடுக்கணும்னு சொன்னா உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவுக்கு. உண்மை இல்லாத கர்த்தர்னு ஒன்று என்ன செய்து இருக்கு. உண்மை இல்லாதது ஒன்று என்ன செய்து இருக்கு. ஒரு டூப்ளிகேட் இருக்கு. நீங்க ஒரு ஆப்பிள் ஐபோன் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரிஜினலும் இருக்கும், அதே மாதிரி டூப்ளிகேட்டும் என்ன செய்யும்? இருக்கும். இன்னைக்கு உலகத்துல பார்த்தீங்கன்னா விஞ்ஞானம் பெருகி கொண்டிருக்கிறது. டீச்சரை மாதிரியே ஒரு டீச்சரை உருவாக்கி என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்காங்க. நீங்க பார்த்துருக்கலாம். டீச்சரை பாரு, அது அசல் பெண் மாதிரியே தான் என்ன செய்யும்? இருக்கும். பார்க்கும்போது வித்தியாசமே என்ன செய்யாது? தெரியாது. ஆனா ஒரிஜினல் டீச்சரு உயிருள்ளவர்களா என்ன செய்வாங்க? இருப்பாங்க. அது தூக்கி வச்ச இடத்துல அப்படி என்ன செய்யும்? இருக்கும். ஆனா நம்மை போல அது சிந்திக்கும், நம்மை போல அது என்ன செய்யும்? செயல்படும். நம்ம பேரை கேட்டா அது பேரை சொல்லும், நம்ம பேரை சொல்லும். எந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறது. அதான் வேதம் சொல்லுகிறது, அறிவு பெருகி போகுமா? இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அறிவு வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று அறிவு பெருகி போகுமா? சீனாவில் நினைக்கிறேன் வந்த செய்தி. இன்னைக்கு துட்டெல்லாம் நீங்கள் ஒன்றுமே என்ன செய்ய வேண்டாம், பர்ஸு கொண்டு போக வேண்டாம், மொபைல் ஃபோன் கொண்டு போக வேண்டாம், துட்டெல்லாம் கொண்டு போக வேண்டாம். கையை கொண்டு காட்டினாலே போதும், உங்கள் துட்டு உங்கள் அக்கௌண்ட்டிலிருந்து என்ன செஞ்சிடும்? எடுக்கப்பட்டோம். ஷாப்பிங் மாலில் போய் ஒருவர் ஒரு பொருள் வாங்கிட்டு கையை கொண்டு நீட்டினாலே போதும், கையில் எல்லாமே பதிக்கப்பட்டு விட்டது. வலது கையிலாவது நெற்றியிலாவது என்ன செய்யணும்? பதிக்கப்படணும். முத்திரை நெற்றியில அல்லனா வலது கை. இன்னைக்கு கையை கொண்டு காட்டுனா துட்டு அந்த பொருளுக்கான பணம் என்ன செய்கிறது? கொடுக்கப்படுகிறது, டெபிட் ஆகி விடுகிறது. இந்த அளவுக்கு உலகம் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம தான் இன்னும் டெக்னாலஜிக்கு என்ன செய்யாமல் இருக்கோம்? வளராமல் இருக்கும். உலகம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. தேவ பிள்ளைகள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் என்ன செய்கிறோம்? வளராமல் கீழே போயிட்டு ஏனோ தானோன்னு சொல்லி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டெக்னாலஜி வளர்ந்து போய் கொண்டிருக்கிறது. ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்பட்டிருக்கு. செயற்கையாய் ஒன்றை உருவாக்கி வச்சிருவாங்க, அது அழகாக செயல்படும். இன்னைக்கு மொபைலில் போய் நிறைய ஏஐ ஆப் எல்லாம் என்ன செய்யுது?
இருக்கிறது. அதில் ஒரு வார்த்தையை சொல்லிட்டு இதுக்கு அர்த்தம் சொல்லணும் அழகா அதுவே என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். எனக்கு பிரசங்கமே அது என்ன செஞ்சிடும், ஒரு வசனத்தை சொன்னா போதும், பிரசங்கமே ஆயத்தம் பண்ணி கொடுத்துரும். ஆனால் நான் அதை பார்த்து பிரசங்கம்லாம் என்ன செய்யுதில்ல, பண்ணுறதில்ல. நானே உட்காந்து தேடி கண்டுபிடிச்சி வசனத்தை என்ன செய்தேன், கண்டுபிடிச்சி என்ன செய்கிறேன், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். இன்னைக்கு நிறையா நேரத்தில் பிரசங்க குறிப்பு வேணுமா, ஏஐட்ட போய் சொன்னால் போதும், அழகாக வசனத்தோட பாயிண்டோட என்ன செஞ்சிடும், எடுத்து தந்துடும். ஆனால் அதை வச்சு பிரசங்கம் பண்ண ஆவியானவர் என்ன செய்ய மாட்டார், அது ஏஐ கொடுத்த பிரசங்கமாக தான் என்ன செய்யும் இருக்கும். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை தான் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சில காரியங்களுக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம், தேவைகள் ஒரு சில அறியாத காரியங்களுக்கு பயன்படுத்தலாம், தவறு இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகம் எந்த அளவுக்கு போய்கொண்டிருக்கிற, இன்னும் நம்ம தான் வளராமல் என்ன செய்யணும் இருக்கிறோம். நம்ம இன்னும் என்ன செய்யணும், வளரணும். நம்ம வளர்ந்து கொண்டே இருக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். உங்கள் ஆத்துமாக்களை நீங்க யாருக்கு ஒப்பு கொடுக்கணும், உண்மையுள்ள கர்த்தருக்கு நீங்க என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். உங்க ஆத்துமாவை யாருக்கு ஒப்பு கொடுத்துருக்கணும், உங்க ஆத்துமா யார் கையில இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க தான் என்ன செய்யணும், யோசிக்கணும். நம்ம ஆத்துமா உலகத்துல இருக்கா, உலகத்துக்காரங்க கையில இருக்கா என்பதை நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும். வேதனைகளுக்கு ஆரம்பம் இதே 2 பேதுரு 2:4 சொல்லுகிறது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாய் ஒப்பு கொடுத்து என்று வேதம் சொல்லுகிறது. யாருக்கு வேதனை, கடைசி காலங்களிலே தேசங்களுக்கு வேதனை, பாவத்தினால மனுஷனுக்கு வேதனை வருகிறது. ஆனால் இயேசுவின் வருகை சமீபமாய் இருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே ஆரம்பிக்க போகிறது. யாருக்கு தேவன் நரகத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், பாவம் செய்த தூதர்கள். பாவத்தினாலதான் இன்னைக்கு வேதனை என்ன செய்து பெருகிறது. பாவம் செய்த தூதர்கள். பாவம் செஞ்ச தூதர்னா யாரு, தூதரை பார்த்திருக்கோமா, யாருக்கு தெரியும், தூதர்லாம் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தூதருக்கான அடையாளங்கள்லாம் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அந்த பாவம் செய்த தூதர்கள், அதாவது விழுந்து போன தூதர்களை அவர் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரா, அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே என்ன செஞ்சிருக்காரா, தள்ளி நியாய தீர்ப்புக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார். பாவம் செய்த தூதர்கள் மட்டுமா நரகத்துக்கு போவாங்க? இல்லை, பாவம் செஞ்ச மனுஷனும் என்ன செய்யணும், போகணும். வேதனை உண்டு. பாவம் செய்தவனுக்கு நிச்சயம் என்ன செய்து வேதனை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில என்ன செய்வாராம், நாசமடைவான். அதன் அர்த்தம் என்ன, வேதனை என்ன செய்யும் வந்துடும். அடிக்கடி ஒருத்தரை என்ன செய்யக்கூடாது, கடிந்து கொள்ளவே கூடாது. கடிந்து கொண்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அழிவு என்ன செய்து நிச்சயம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் அடிக்கடி சொல்லியும் ஒரு மனுஷன் கேட்கல அப்படின்னா அவனுக்கு என்ன அழிவு நிச்சயம். அவனுக்கு நரகம் என்ன செய்து நிச்சயம். இதை செய்யாத செய்யாத செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருப்போம், கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு அழிவு நிச்சயம். தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், கடைசி காலத்திலே வாழுகிறோம். வரக்கூடிய அழிவிலிருந்து நம்ம என்ன செய்யணும், தப்பணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து நீங்க வாசித்தீங்கன்னா கலாத்தியர் 4:19 சொல்லுகிறது, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். பல நிலவரத்துல வேதனை, பஞ்சங்கள் வியாதி நிமித்தம் வேதனை, கடைசி காலங்களில் இது வரும். அடுத்து பாவத்தின் நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு வேதனை என்ன செய்யும், பெருகும். அடுத்து ஒரு வேதனை குறித்து சொல்லுகிறது, கிறிஸ்து உங்களுக்குள்ளே உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். ஊழியக்காரங்களுக்கு கற்ப வேதனை என்ன செய்து உண்டு. நீங்க நினைக்கலாம் பெண்கள் மட்டும்தான் கற்பம் தரிச்சு அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளை கற்ப வேதனையோடு பெற்றெடுக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் ஊழியக்காரர்களுக்கும் என்ன செய்து கற்ப வேதனை உண்டு. ஊழியக்காரங்களுக்கு எப்படி கற்ப வேதனைனா அதே மாதிரி எப்படி பெண்களுக்கு வேதனை இருக்கிறதோ, கற்ப காலங்களிலே குழந்தை பெற்றெடுக்கிற போது எப்படி வேதனை இருக்கிறதோ அதே போல ஊழியக்காரங்களுக்கும் கற்ப வேதனை உண்டு. அவங்க எதற்காக கற்ப வேதனை படுகிறாங்கன்னா, கிறிஸ்து அவங்களுக்குள்ளே உருவாகணும்.
ஒரு கர்ப்ப வயிற்றுக்குள்ளே அல்லனா கர்ப்பப்பைக்குள்ளே ஒரு குழந்தை உருவாகுகிறது போல ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ளே ஒரு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்து என்ன செய்யணுமா? உருவாகணும். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, ஆனா கிறிஸ்து உள்ள என்ன செய்யல? வரல. அதுக்கு தான் இந்த பிரசங்கம், அதுக்கு தான் இந்த கடிந்து கொள்ளுதல், அதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம என்ன செய்யறோம்? சொல்லி கொண்டிருக்கிறோம். வேதம் நமக்கு சொல்லுகிறது கிறிஸ்து என்ன செய்யணும்? உருவாகும். கொஞ்சம் கிறிஸ்து உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாகணும். இயேசு நமக்குள்ள வரணும். இயேசு வந்தால் நம்முடைய சுபாவம் என்ன செஞ்சிடும்? மாறிடும். இயேசு இல்லைன்னா நம்ம சுபாவம் என்ன செய்யாது? மாறா. இன்னைக்கு நிறைய பேத்துக்கு சுபாவம் என்ன செய்யல? மாறல. அப்பப்போ என்ன செய்யுது? எட்டி எட்டி பார்க்க. எட்டி பார்க்கலையா? பார்க்கா என்ன பார்க்கல? அப்பப்போ என்ன செய்யுது? எட்டி எட்டி பார்க்கும். கோபம் அப்பப்போ எட்டி பார்க்கும். அப்பப்போ கெட்ட வார்த்தை என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். அப்பப்போ பொய் என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். அப்பப்போ சண்டை என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். அப்பப்போ அடிதடியும் என்ன செய்யும்? எட்டி பார்க்கும். எத்தனை பேர் வீட்டில் அடிதடி நடக்கு? அப்போ அடிதடி ரட்சிக்கப்படாதவங்களை விட்டுருவோம். ரட்சிக்கப்பட்டவங்க வீட்டில் அப்பப்போ அடிதடி நடக்கினாலே அங்கே என்ன செய்யுது? அப்போ இன்னும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அது எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டிலலாம் நடக்கும். நீங்களாம் அடித்தட்டியெல்லாம் வைக்க மாட்டியா? அப்படின்னா நீங்கள் சர்ச்சைக்கு வரும்போது காயத்தோடு தான் என்ன செய்வியா? வருவியா? சனிக்கிழமை சண்டை நடந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமை காயத்தோடு தான் என்ன செய்வோம்? வருவோம். ஆனால் அப்படியெல்லாம் நம்ம வீட்டில் நடக்கலை. ஆனால் வேற நிறைய வீடுகளில் என்ன செய்யுது? நடக்கும். ஏன் சொல்ல போனால் ஊழியக்காரங்க வீட்டில் என்ன செய்யுது? அடிப்படி நடக்காது. உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். இதெல்லாம் என்ன செய்யுது? நடக்கும். அடிதடியெல்லாம் பயங்கரமாக நடக்கும். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்வாங்க? தைரியமாக வந்து நிற்பாங்க. அப்போ யோசித்து பாருங்க. அதுக்கு பிள்ளைகிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும். பாஸ்டர் உங்கள் வீட்டில் சண்டை நடக்க, அடிதடி நடக்கானா நம்ம பிள்ளைகிட்ட கேட்டால் என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கலாம். ரகசியமாக கூப்பிட்டு வேணால் கேட்டு என்ன செஞ்சுக்கோங்க? தெரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்து உருவாகணும். அதற்காக தான் இந்த பிரசங்கம், அதற்காக தான் இந்த ஜெபம், அதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றுங்கிறேன். நீங்கள் ஏன் நான் 3 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன் பாஸ்டர் நீங்கள் உட்காந்தானே அப்படின்னு கேட்டால், உட்காந்து பிரசங்கம் பண்ணால் அதுக்கு மரியாதைலாம் இருக்காது. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்து என்ன செய்யணுமா? உருவாகணும். குழந்தை, ஒரு மனிதனுடைய திருமணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள குழந்தை என்ன செய்யணும்? பிறக்கணும். இன்றைக்கு ஒரு சகோதரரை பார்த்தேன். பாஸ்டர் எங்களுக்கு 16 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையே என்ன செய்யலை இல்லை. அப்போ பாருங்க, குழந்தை உருவாகலாம் எவ்வளோ வருத்தம் இருக்கு. ஒரு குழந்தை இல்லைன்னா எவ்வளோ வருத்தம், நிந்தைகள், அவமானம். அவர் பார்த்தா போலீஸ் வேலை பார்க்காரு, அவருக்கு நல்ல வருமானம் இருக்கு, எல்லாமே இருக்கிறது. ஆனால் அவங்களுக்கு கர்ப்பத்தின் கனி என்ன செய்யலை? இல்லைன்னு சொல்றாங்க. ஏன்னா அது இல்லைங்கிற அதை ஏன் நம்மகிட்ட சொல்றாங்கன்னா வருத்தத்தோட என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. ஒரு கர்ப்பம் உருவாகல, ஒரு கர்ப்பம் தரிக்கலனா இவ்வளவு வேதனை இருக்கும் என்று சொன்னார். எல்லாவற்றை விட கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகலனா அது ரொம்ப வேதனையான காரியம். ஏன்னா கிறிஸ்து உருவாகலனா இவங்க ஆத்துமா எங்க போகாது? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகாது. அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், கர்ப்ப வேதனைப்படுகிறேன். ஊழியக்காரர்கள் என்ன செய்யறாங்க? ஊழியத்தை நடத்துவதற்கு இல்லைன்னா ஜனங்களை நடத்துவதற்கு கர்ப்ப வேதனைப்பட வேண்டியது இருக்கிறது. எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானங்கள், எவ்வளவு தேவைகள், எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் இன்னைக்கு என்ன செய்யும்? இருக்கும். இதன் நடுவிலேயும் ஊழியத்தை செய்யணும். இது நடுவிலேயும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கணும். எங்களுக்கு 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி நாங்க என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாய் சொல்லணும். நாங்களே சோகத்தோட சொன்னோம், நாங்களே பிரச்சனையோட சொன்னோம்னா அது என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அப்போ வேதம் கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாகு அழகுக்கு. எல்லா ஊழியரும், உண்மையுள்ள ஊழியர்கள் கர்ப்ப வேதனை என்ன செய்வாங்க? படுவாங்க. உண்மை இல்லாதவங்க அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டாங்க, அவங்களுக்கு அது அவசியமே கிடையாது. ஆனால் தெய்வ பிள்ளைகள் நமக்குள்ள வேதனை, ஊழியக்காரருக்குள்ள வேதனை இருக்கிறது. அதே போல கிறிஸ்து நமக்குள்ள என்ன செய்யணும்? உருவாகணும். கிறிஸ்து உருவாச்சுன்னா கிறிஸ்து தான் என்ன செய்யும்? வெளிப்படுவார். இன்னைக்கு கிறிஸ்து உருவாகாததுனால இன்னைக்கு வேற எதெல்லாமோ என்ன செய்யுது? வெளிப்படுகிறது. தெய்வ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். அடுத்து நீங்க ரோமர் 8:22 சொல்லுகிறது, சர்வ சிருஷ்டியும் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அவருடைய வருகைக்காக எல்லா சிருஷ்டிகளும் தவித்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் தாகத்தோடு இருக்கிறோம்னு தெரியல. உலகத்துல வேதனைகள் பெருகி கொண்டிருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு சீக்கிரம் இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். அப்போ நம்ம தாகமாக இருக்கணும், தவிக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்கு என்று போகணும். இயேசு வந்தால் பரலோகத்துக்கு போகணும், அதை விட எங்களுக்கு வேற ஒன்றுமே கிடையாது என்கிற அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்?
நீங்கள் தாகமாய் இருக்கணும். நரகத்துக்கு போனா வேதனை என்ன செய்து உண்டு. லூக்கா 16:25 சொல்லுகிறது, நீயோ வேதனைப்படுகிறாய். 16:24 சொல்லுகிறது, அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லுகிறது. லூக்கா 16:25 நீயோ வேதனைப்படுகிறாய். இது ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது. அங்க அக்கினி ஜுவாலை நிமித்தம் வேதனை உண்டு. அங்க போகாம இருக்கணும்னா இந்த உலகத்துல கிறிஸ்து நமக்குள்ள என்ன செஞ்சிடணும்? உருவாகிடணும். இயேசு வெளிப்பட்டுறணும். உருவாகி உள்ள வெளிப்பட்டுறணும். இயேசுவின் திவ்ய சுபாவம் என்ன செஞ்சிடணும்? வெளிப்படன்னு கர்த்தர் விரும்புகிறார். அக்கினி ஜுவாலையில போய் வேதனைப்படாம இருக்கணும்னா இந்த பூமியில பரிசுத்தமாய் உண்மையாய் வாழணும். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்துக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசுவின் வருகைக்காக அநேகர் ஏங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அநேக இரத்த சாட்சிகளுடைய இரத்தம் ஆத்துமாக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. அநேக தேவ பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்துக்கு போன இந்த உலகத்துல வேதனைகள் பாடுகள் இருக்கிறது. இயேசு வந்தா சந்தோஷமா போயிடலாம் நினைத்து கொண்டிருக்கிற ஏராளமான மக்கள் உண்டு. அக்கினி ஜுவாலையிலே வேதனை உண்டு. நீயோ வேதனைப்பட்ட உலகத்தில் இருக்கும்போது இஷ்டப்படி வாழ்ந்தெல்லாம் நான் கஷ்டப்பட்டேன். லாசரு ஐஸ்வர்யவான் சம்பவத்தை குறித்து சொல்லுகிறது. நான் கஷ்டப்பட்டேன், நான் உலகத்துல சாப்பாட்டுக்கு இல்லாம இருந்தேன். ஆனா நீயோ நல்லா வாழ்ந்த, இப்போ நீ நரகத்துல என்ன செய்கிறாய்? வேதனைப்படுகிறாய் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு தெய்வ பிள்ளைகள், இன்னைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? வேதனை உள்ள இடத்துக்கு போகாம இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அக்கினி ஜுவாலை அங்க என்ன செய்யும்? இருக்கும். அந்த அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்பணும். அதற்கென்று நம்மை ஆயத்தப்படுத்தணும். கடைசியாக யோவான் 16:21 சொல்லுகிறது, பிள்ளை பிறந்த உடனே அந்த வேதனை எல்லாம் என்ன செஞ்சிடும்? மாறி வேதனை என்ன செஞ்சிடும்? மாற்றப்பட்டு விடும். பிள்ளை பிறந்த உடனே எல்லா வேதனைகளும் மாறி அதற்கு பிறகு சந்தோஷமா இருப்பாங்க. உபத்திரவத்தை நினைக்க மாட்டாங்க. பிள்ளை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற அந்த வேதனையை, கொஞ்சம் வேதனையை 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ 2 மணி நேரமோ என்ன செய்வாங்க? சகித்து கொள்ளுவாங்க. ஆனா அந்த வேதனைக்கு பிறகு, அந்த வேதனை முடிந்து குழந்தை பிறந்த உடனே அதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்களாம்? மறந்துருவாங்க. மறந்து அந்த உபத்திரவத்தை நினைக்காமல் பிள்ளை பிறந்த உடனே சந்தோஷமாய் வாழ்கிறது போல இந்த உலகமாகிய வேதனையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகமாகிய உபத்திரவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் இந்த உபத்திரவத்துக்கு முடிவு வரப்போகிறது. இயேசு வரப்போகிறார். அப்ப நாம் அவரோடு கூட என்ன செய்ய போகிறோம்? சந்தோஷமா இருக்க போகிறோம். அப்ப இந்த உபத்திரவம், இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மறந்துடுவோம். அதை மறந்துட்டு அவரோடு கூட நித்திய காலமா என்ன செய்ய போகிறோம்? வாழப்படும். அதனால இந்த உலகத்துல கொஞ்சம் உபத்திரவங்கள் இருக்கும், கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. இதை என்ன செஞ்சு கொள்ளணும்? சகித்து கொள்ளணும். இதை சகிக்கல அப்படின்னா பின்னாடி ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? அந்த சந்தோஷத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பரலோகமாகிய சந்தோஷம், இயேசுவின் வருகையாகிய சந்தோஷம், அதை நம்ம என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால தெய்வ பிள்ளைகள், உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. இதை சந்தோஷமாய் நம்ம ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காய் வாழணும். உலகத்துல வேதனைகள் பெருகி கொண்டே இருக்கும், வேதனைகள் அதிகரித்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த வேதனையின் நடுவிலே கிறிஸ்துவுக்காக பரிசுத்தமாய் உண்மையாய் வாழும்போது அவரோடு கூட என்ன செய்யலாம்? காணப்படலாம். அன்றைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆத்துமாவை ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துருதோம். ஆமென். நம்முடைய ஆத்துமா இயேசுவுக்கு என்ன செய்யணும்? அர்ப்பணிக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். கண்களை மூடி தேவ சமூகத்துல நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆத்துமா எப்படிப்பட்டதா இருக்கிறது? எங்க நியாய தீர்ப்பு உண்டு? ஆத்துமாவுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. ஆமென். நம்முடைய ஆத்துமாதான் அது தனித்து விடப்படும் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு சரீரம் மண்ணுக்கு போயிடும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடும், ஆத்துமா தனித்து விடப்படும். தெய்வ பிள்ளைகள் கவனமாயிருக்கணும். வேதனைகளுக்கு ஆரம்பம் தேசத்தில இதெல்லாம் நடக்கும்போது வேதனைக்கு ஆரம்பம் என்று அநேக காரியத்தை சொல்லி இருக்கிறோம். தெய்வ பிள்ளைகள் வேதனையிலிருந்து தப்பி தேவனோடு கூட காணப்படுவதற்கு, அக்கினி ஜுவாலையிலிருந்து தப்பி இளைப்பாறுவன்னு சொன்னான். இந்த உலகத்துல நம்முடைய ஆத்துமாவை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுத்து உண்மையுள்ள கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வாழன்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்மை தெய்வ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறவர். தெய்வ சமூகத்துல அர்ப்பணிப்போம். ஆமென்.